ஹலோ மக்களே, எங்கள் ஊரில் நடந்த முளைப்பாரி திருவிழா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முந்தின நாள் நைட்டும் அடுத்த நாள் பகலில் இந்த மாதிரி ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து கணில் அடிக்கிறது வழக்கம். அதை பார்க்குறதுக்கு பெண்கள் எல்லாம் விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு உட்காந்து நல்லா பார்த்துட்ருப்போம். ஒரு பக்கம் கணிலுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கோ அதுக்கு குறையாமல் இந்த பக்கம் செண்டாமேளத்துக்கும் அதிகமாக இருந்துச்சு. பசங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப்பாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறதுக்கே அம்சமாக இருந்தாங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இந்த திருவிழா வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் நேமை சொன்னாலே இந்த திருவிழா தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அடுத்த ஊர்க்காரங்க சொல்கிற அளவுக்கு இந்த திருவிழா இருந்துச்சு. ஆனால் இப்போது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு நார்மல் திருவிழா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் இந்த திருவிழா வந்துச்சுன்னா வேறு ஊரில் இருக்கக்கூடிய சார் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாதிரி ரொம்ப நமக்கு ஓகே இந்த திருவிழா உங்களுக்கு பெரிய திருவிழா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு லீவெல்லாம் கொடுத்த காலம்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஜென்ரேஷன் அப்படியே டெவலப் ஆகிட்டே வர வர இது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கொடுக்கல. என்னன்னு தெரியல, அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஓகே இதுக்கு முன்னாடிலாம் கணில் செண்டாமேளம் அவங்க கூடலாம் நடந்து வர்றதுக்கே 1 hour ஆகிடும். இந்த முளைப்பாரி எல்லாம் தலையில் சுமந்து பெண்கள் வருவாங்க இல்லையா, ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய கோவிலில் வச்சு தான் இந்த முளைப்பாரியை கரைப்பாங்க. கிட்டத்தட்ட நடந்து வர்றதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் எல்லாம் அலைமோதும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு நடந்து வரட்டும், நம்ம பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் பைக்கில் போயிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், திருவிழா முடிஞ்சுது. இந்த மாதிரி முளைப்பாரியெல்லாம் கும்மியெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் கரைச்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவாங்க. அதுலேயும் நிறைய பேர் இப்போலாம் எக்ஸைட் ஆகிற மாதிரி தெரியல. என்னன்னு தெரியல, நைட் டைமில் கச்சேரி இல்லை டான்ஸ் ஏதாச்சும் வைப்பாங்க. அதுவும் முடிச்சுட்டு இந்த திருவிழாவும் முடிஞ்சுது. உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திருவிழாவை சொன்னால் உங்கள் ஊர் நேமை டக்குன்னு யாராச்சும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு திருவிழா இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த திருவிழாவை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டுபிடிக்கிறேன். பாய்.